ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு குமரி மாவட்டம். இன்றைக்கி இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சாரீ பாருங்கள். லைட்டாக நூல் டிசைன் போட்டிருக்கு. இந்த சாரியோட சென்டர் பகுதியில் முந்தானையும் சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த சாரீக்கு நம்ம இப்போ லைனிங் துணி வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸு எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸை அரை எக்ஸ் மாடலில் அந்த வி ஷேப் வரும்படியாக நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இந்த கிராஸ் பீஸ் 1.5 இன்ச் அளவில் நம்ம அகலத்தில் கட் பண்ணியிருக்கிறோம். தேவையான அளவு நீளத்துக்கு இந்த கழுத்து சுற்றளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த கிராஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். பாருங்கள், எப்படி நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ண அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து அந்த துணியை வச்சு நம்ம தைச்சிட்ருக்குறோம். இப்போ கிராஸ் பீஸு ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது அந்த தையல் தும்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் பீஸுக்கு நம்ம லைனிங் எதுவும் வைக்கலை. மெயின் பீஸ் துணி மட்டும்தான் நம்ம கிராஸ் பீஸ் தைச்சி எடுத்துருக்கோம். அடுத்ததாக ஓப்பன் பீஸ் எடுத்துக்கிடலாம். இந்த சாரீ கொஞ்சம் டார்க் கலர் ப்ளவுஸ் தான் இது. இந்த சாரீ கலர்லேயே ப்ளவுஸுக்கு துணி இருக்குது. ஆனால் லைனிங் கொஞ்சம் வித்தியாசமான கலரில் தான் வச்சுருக்குறோம். இந்த ப்ளவுஸுக்கு கை எடுத்தால் ஸ்டிச் பண்ணிடலாம். கைக்கு துணி மெயின் பீஸ் துணியில் போதாது. அதனால் நம்ம ஒரு சின்ன ஜாயின் பண்ணி ஒரு சின்ன பீஸ் ஜாயின் பண்ணி போட்டிருக்குறோம். பாருங்கள், இந்த கை சுற்றளவு துணியோட அதே சைடில் நம்ம ஜாயின் பண்ணால் போதும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த லைனிங் துணியை மேலே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். மெயின் பீஸ் துணிக்கு மேலே லைனிங் துணியை ஜாயின் பண்ணி நம்ம தைச்சிக்கிடுவோம். அடுத்து ஜாயின் பண்ண பிறகு லைனிங் துணிக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். அந்த அமுக்கு தையல் போடும்போது அந்த மெயின் பீஸ் துணி எல்லாமே லைனிங் துணி பக்கம் வரும்படியாக மாற்றி நம்ம அழகாக எடுத்து அமுக்கு தையல் போடணும். இப்போ போட்டு முடித்து நம்ம இந்த கையை கரெக்டாக பாருங்கள், நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அளவில் கரெக்டாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கை முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே நம்ம கரெக்டாக தைச்சாச்சு. சென்டர் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த இடத்துல ஒரு சென்டர் கட் பண்ணிக்கிட்டு இந்த சென்டர் மாறாமல் இருக்கிறதுக்கு கை ஃபுல்லுமே நம்ம இப்போது லைட்டாக ஒரு அடி அடிக்கலை, சென்டர் மட்டும் ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ கை ஃபுல்லுமே தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாம் எவ்வளோ ஷேப்பாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கைக்கு ஜாயின் போட்ட துண்டு நம்ம இடது கைக்கு வரும்படியாக முன் கைக்குழிக்கு வந்திருக்கு. ஏன்னா அதில் சாரை உடுக்கும்போது இது மறைஞ்சிடும் இந்த ஜாயின் போட்டிருக்குது. அடுத்ததாக நம்ம பட்டி தைச்சிக்கலாம். இந்த பட்டி ஜாயின் பண்ணுறது ஏற்கனவே 2 அடிஷ்னல் பீஸ்க்கு மேலே மெயின் பீஸ் துணி வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே இந்த லைனிங் துணியை வச்சு ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். மெயின் பீஸ் துணி 2, அடுத்தது லைனிங் துணி 1, அடிஷ்னல் பீஸு 1, மொத்தம் 2 அடிஷ்னல் பீஸ் வச்சு மொத்தம் 4 பீஸாக சேர்த்து நம்ம இப்போ திக்னஸ்க்காக ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோம்.
பாருங்கள். இப்போ இந்த திருப்பி அமுக்கு தையல் எதுவுமே இதுக்கு போடலை, ஒரு ஷோ அடி மட்டும்தான் நம்ம வந்து தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அமுக்கு தையல் போட்டும் தைக்கலாம், இதனால் ஷோ அடி மட்டும்தான் இப்போ இந்த பட்டிக்கு நம்ம தைச்சிட்டு இருக்கிறோம். பட்டி தைக்கும்போது பாருங்கள், ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் அளவு இருக்கும். இந்த சிறிய பக்கம் வந்து ஓப்பன் சைடு வரும்படியாகவும் கொஞ்சம் பெரிய பக்கமாக இருக்கிறது வந்து இடுப்பு சைடு வரும்படியாட்ட நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சும் ஒரு கோடம் நான் வந்து தையல் போடுறதுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது ஷோல்டர் பகுதியில் 1/2 இன்ச்சு தையல் போடுறேன். கரெக்டாக 2 லைனிங் துணிக்கும் மெயின் பீஸுக்கும் சென்டர் கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம கரெக்டாக சென்டராக வச்சு மாற்றி கரெக்டாக சென்டர் நம்ம பிடிச்சிக்கிடணும். பாருங்கள், இந்த கழுத்து பகுதியில் 1/4 இன்ச்சும் ஒரு கோடம், ஷோல்டர் பகுதி வரும்போது 1/2 இன்ச்சு. இப்படி பிடிக்கும்போது கொஞ்சம் சரிவாக வரும், நமக்கு அந்த ஷோல்டர் வந்து கலந்து போகாமல் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஃப்ரண்டில் இந்த கப் ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் வந்து 43 இன்ச்சு உடம்பு உள்ள ஒரு ப்ளவுஸு. அதுக்கு நம்ம ஓப்பன் சைட்லேருந்து பாருங்கள், இந்த 2 துணியையும் சேர்த்து 3.5 இன்ச்சுக்கு மடக்கி 1.25 இன்ச்சு மெயின் டாட்டோட சுற்றளவும் உயரம் 3 இன்ச்சை வச்சு பிடிச்சிருக்கோம். அடுத்தது ஓப்பன் சைடில் இந்த டாட் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஆம்கோல் டாட் வந்து போட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த ஆம்கோல் டாட்டு ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல நம்ம வந்து கிராஸாக தான் போடணும். அதனால் இதில் 2 தையல் போட்டுக்கிடணும். ஃபஸ்ட்டில் ஒரு 1/4 இன்ச்சு எடுத்து அதை கொண்டு முடிக்கும்போது ஷார்ப்பாக நம்ம கொண்டு அழகாக ஒரு ஊசி குத்துற அளவுக்கு கொண்டு நம்ம தைச்சி முடிக்கணும். பாருங்கள், அடுத்த பக்கம் நம்ம இந்த டாட் வந்து தைக்கலாம். 3.5 இன்ச்சு மடக்கி 1.25 இன்ச்சு மெயின் டாட்டோட சுற்றளவு, உயரம் 3 இன்ச்சு வச்சு கிராஸாக நம்ம வந்து தையல் போட்டுக்கிடணும். இப்படி தைக்கும்போது ஒரு துணி முன்னும் பின்னுமாக தான் வரும், அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தைச்சி முடித்த பிறகு லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆம்கோல் டாட்டு கிராஸில் போடுறதுனால கண்டிப்பாக நம்ம 2 தையல் போடணும். ஏன்னா நமக்கு உடம்பு பகுதியில் போடும்போது கொஞ்சம் இந்த டாட் வந்து கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும், அதனால் தையல் விட்டுரும். அதனால் நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் கப் ஷேப் நம்ம தைச்சி முடிக்க போகிறோம். இது ஓப்பன் டாட்டு, 2 பக்கமுமே நம்ம டாட் இப்போ கப் ஷேப்புக்குள்ளே டாட் போட்டாச்சு. அடுத்தது அந்த டாட் எல்லாமே கரெக்டாக அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு கொஞ்சம் முன்னும் பின்னமாக இருந்த துணி அளவுக்கு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம ஒவ்வொன்றும் தைச்சி முடித்தவுடன் அளந்து பார்க்கணும். பாருங்கள், இப்போ அளந்து பார்த்து நம்ம அந்த கொஞ்சம் இந்த துணி வந்து ஏற்ற இறக்கமாக இருந்தது லைட்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும். பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த பட்டியோட சின்ன பகுதி வந்து அளவு சிறியதாக இருக்கக்கூடிய பகுதி ஓப்பன் சைடும், கொஞ்சம் அளவு பெரியதாக இருக்கக்கூடிய பகுதி இடுப்பு சைடும் வரணும். இந்த பட்டி தைக்கும்போது எந்த துணியுமே நம்ம இழுத்து தைக்கக்கூடாது, ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம வந்து தைக்கணும். ஃபஸ்ட்டில் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அளந்து பார்த்துக்கணும். பாருங்கள், வளைவாட்டி தான் நம்ம தைச்சிட்ருக்குறோம் அந்த பட்டி. அடுத்ததாக இந்த பட்டியில் நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கலாம்.
இந்த முன் கப்பில் உள்ள துணியை திருப்பி எடுத்து இந்த பட்டி சைடு வரும்படியாக வச்சு நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக பட்டி அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும். ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி தைச்சிருக்கிறதுனால எந்த அளவுமே மாறாது. அடுத்ததாக நம்ம இந்த ஆம்கோலை பிடிச்சி உடம்போட இந்த ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளவு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கரெக்டாக தான் அளவு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த ப்ளவுஸ் இறக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஆம்கோல் பகுதி எல்லாத்தையும் முன்துண்டு பின்துண்டு எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதி எல்லாமே கரெக்டாக சேர்த்து எடுத்துக்கிடுவோம். அப்படி சேர்த்து எடுக்கும்போது முன்துண்டு பின்துண்டு எல்லாமே சேர்த்து தான் எடுக்கிறோம். 8 பீஸ் நம்ம கைக்கு வரும்படியாக பிடிச்சி எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள் அடிப்பகுதி அந்த இடுப்பு கீழ் சுற்றளவு நம்ம அந்த பட்டி எந்த இடத்துல வந்து முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம இறக்கத்துக்கு 1.5 இன்ச்சு துணி அளவு விட்டு தான் கட் பண்ணியிருக்கிறோம். அந்த 1.5 இன்ச்சை நம்ம இப்போ மடக்கி தைக்க போகிறோம். மடக்கி தைக்கும்போது ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் நம்ம மடக்கி தைக்கலாம். பாருங்கள், அந்த தையலோட எட்ஜில் தான் நம்ம வந்து அந்த மடக்கோட எட்ஜில் தான் தையல் போடணும். சென்டர்லையெல்லாம் போடக்கூடாது. இந்த மடக்கு எதுக்கு போடுறோன்னா, நம்ம துணி வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் இறக்கம் உயர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த தையல் போடும். அடுத்ததாக டாட் போடுறதுக்கு ஒரு அளவு ஊசினால் ஈஸியாக நம்ம வந்து அளவு வச்சுருக்குறோம். பாருங்கள், இதுக்கு 1/4 இன்ச்சும் ஒரு கோடம் வச்சு ஒரு 3.5 இன்ச்சு வரை நம்ம இந்த டாட்டுக்கு உயரம் போட்டுக்கலாம். அகலம் 1/4 இன்ச்சும் ஒரு கோடம் போதும். 1/2 இன்ச்சு போடும்போது ரொம்ப கூடு மாதிரி ஆயிரும். இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு உடம்பையும் பொறுத்து தான் அந்த டாட்டெல்லாம் மார்க் பண்ணணும். அடுத்தது ஓப்பன் தைக்கலாம். பாருங்கள், ஓப்பன் தைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது அந்த கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத அந்த ஓப்பன் சைடில் இருந்து ஜாயின் பண்ணி ஷோல்டர் பகுதி வந்து இந்த கிராஸ் பீஸை நம்ம கைனால் தான் வளைச்சி கொடுக்கணுமே தவிர கிராஸ் பீஸையெல்லாம் ஒரு நேரமும் நம்ம இழுத்து தைக்கக்கூடாது. கழுத்தோட ஷேப்பே போயிடும். பாருங்கள், நம்ம கையை வளைச்சி அந்த துணியை தான் வளைச்சி தைக்கணுமே தவிர இந்த துணியை இழுத்தெல்லாம் நம்ம வந்து தைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து எவ்வளோ தேவைக்கும் வளைஞ்சி கொடுக்கும். அடுத்தது அந்த கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணி நம்ம வந்து தைச்சதை பாருங்கள். இந்த தையல் தும்பு இந்த ப்ளவுஸ் ஜாயின் பண்ண தையல் தும்பு எதுவுமே தெரியாமல் கவர் பண்ணி நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். தைச்சி முடித்த பிறகு இதை எம்மிங் பண்ணணும். இது ஒரு சிங்கிள் துணி மெயின் பீஸ் துணியில் தான் நம்ம வந்து இந்த கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி தைச்சிட்ருக்குறோம். பாருங்கள், கரெக்டாக அந்த கழுத்து ஜாயின் பண்ண இடத்துல ஒரு அமுக்கு தையலும் இது போட்டாச்சு. நம்ம அந்த துணியை மடக்கியும் தைச்சாச்சு. ஒரே நேரத்தில் 2 தையல் போட்டாச்சு. அடுத்ததாக இந்த கிராஸ் பீஸில் உள்ள கொஞ்சம் தையல் தும்பு இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்லேயே நம்ம இப்போ கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நம்ம அந்த ஹூக் வைக்கும்போது கழுத்து வந்து நம்ம எம்மிங் பண்ணுவோம். இந்த எம்மிங் பண்ணும்போது கட் பண்ணி விட்டாலும் ஒன்றும் இல்லை. பாருங்கள், லைட்டாக இதை கவர் பண்ணி தைச்ச பிறகு கொஞ்சோல தையல் தும்பு இருக்குது. இந்த தையல் தும்பை கத்திரிக்கோலால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். விட்ட பிறகு நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எம்மிங் பண்ணுறதுக்கு. பாருங்கள், சூப்பரான எம்மிங் பண்ணைக்கு துணி ரெடியாகியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கை ஜாயின் பண்ணுறதுக்கு முந்தி கை அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடணும். செக் பண்ண பிறகு தான் இந்த கையோட அளவை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. பாருங்கள், இந்த கையோட சென்டரும் நம்ம ப்ளவுஸோட ஷோல்டரும் கரெக்டாக சென்டர் வரும்படியாக பார்த்து நம்ம ஜாயின் பண்ணணும். அளவு கரெக்டாக நம்ம கட் பண்ணி தச்சு வச்சுருக்கிறதுனால எந்த மிஸ்டேக்கும் இந்த கை துணியில் வராது. அடுத்த கையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் எப்போவுமே இடது கை நம்ம ஜாயின் பண்ணணும். இடது கை ஜாயின் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் எதாவது இருந்தாலும் நம்ம அடுத்தது வலது கையில் நம்ம கரெக்டாக தச்சுக்கிடலாம். ஏன்னா பிரித்து ரெண்டாவது நம்ம தைக்கும்போது அந்த துணியோட ஃபினிஷிங் பேரும் எப்போவுமே நம்ம எந்த தையல் போட்டாலும் ஒரே நேரம் தச்சு படிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம பிரிக்கும்போது அந்த நூல் தும்பு ஒரு மாதிரி துணிக்கோட ஃபினிஷிங்கை நல்லா இருக்காது. பாருங்கள், அடுத்தது கை சுற்றளவு நம்ம அளவு கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டில் இந்த இடுப்பு ஷோல்டர் எல்லாமே சேர்த்து ஒரு ஷோ அடி நம்ம அடித்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது நம்ம இந்த உடம்போட அளவு வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு 7.25 இன்ச்சு, கை நீளம் 7.5 இன்ச்சு, கை கீழ் சுற்றளவு 5.25 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு 34 இன்ச்சு, உடம்பளவு 43 இன்ச்சு. அப்போ முன்துண்டு 21.5, பின்துண்டு 21.5 வச்சு நம்ம அளவெடுக்கணும். பாருங்கள், இது ஒரு ஷோ அடி தான் நம்ம அடித்து விட்டுருக்கோம். ரெண்டு பக்கமும் ஒரு ஷோ அடி அடித்தாச்சு. அடுத்ததாக நம்ம கையோட அளவு வச்சுக்கலாம். பாருங்கள், கை சுற்றளவு 7.25 இன்ச்சு இந்த ஆம்கோல் அளவில் வைக்கணும். கை கீழ் சுற்றளவு கை கீழ் பகுதியில் வைக்கணும். நம்ம இந்த கையோட எட்ஜில் வைக்கணும். வச்சுக்கிட்டு இந்த 3 தையல் போடுறதுக்குமே நம்ம அளவு குறிச்சாச்சு. அடுத்த கையிலே நம்ம அளவு வச்சுக்கலாம். பாருங்கள், கை சுற்றளமாக நம்ம அளவு வச்சாச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு நமக்கு உடம்பு பிடிக்காததுனால 40 இன்ச்சு இருக்குது. அதனால் 6 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும். அப்போ நம்ம ஒவ்வொரு பக்கமும் 1.5 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணால் கரெக்டாக 6 இன்ச்சு கம்மியாயிரும். பாருங்கள், இந்த இடுப்பு பட்டியில் நம்ம 1.5 இன்ச்சு நம்ம தச்சுருக்குறோம். அடுத்ததாக உடம்பு ஃபுல்லுமே நம்ம தேவையான அளவு கரெக்டாக பிடிச்சி தையல் போட்டுக்கலாம். சூப்பரான ஒரு ப்ளவுஸ் இப்போ தச்சு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், எப்போவுமே நம்ம தைக்கிற தையல் ஒரு நாளும் பிரியக்கூடாது. நீட்டாக நம்ம தைக்கணும். தைக்கும்போது துணி கிழிஞ்சாலும் நம்ம தைக்கிற தையல் பிரியவே கூடாது. அப்படி ஸ்ட்ராங்காக நம்ம தையல் போட்டு கொடுக்கணும். அடுத்தது நூல் பிசுறு எது இருந்தாலும் நம்ம நீட்டாக கட் பண்ணி விட்டுறணும். அடுத்த கை நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த உடம்பளவு நம்ம ஆம்கோல் பகுதி கரெக்டாக இந்த கை சுற்றளவு பிடிக்கும்போது நமக்கு கரெக்டான ஒரு உடம்பளவு கிடைக்கும். நம்ம என்ன உடம்பளவில் கட் பண்ணோமோ அதே உடம்பளவு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக அடுத்த பக்கமும் நம்ம கை ஜாயின் பண்ணதை நம்ம உடம்பு சுற்றளவு எல்லாமே இடுப்பு சுற்றளவு எல்லாமே பிடிச்சாச்சு. இப்போ தைக்கிற வேலை எல்லாமே இந்த ப்ளவுஸில் முடிஞ்சு அடுத்ததாக நூல் இருக்கிறத உடனுடன் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், சூப்பரான ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸு சூப்பர் சாரீக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இடுப்பு சுற்றளவு அளந்து பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு 34 இன்ச்சு இருக்குது.
கை கீழ் சுற்றளவு எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ ப்ளவுஸு ஃபுல்லுமே வேலை முடிஞ்சு அடுத்ததாக நம்ம இந்த ப்ளவுஸுக்கு ஹூக் வச்சு கொடுத்துட வேண்டியதான். ஒரு டஃப்பான கப் ஷேப்பு நம்ம தைச்சி முடிச்சிருக்கோம். சூப்பரான நெக்கு எம்மிங் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். அடுத்தது ஹூக் வச்சு அடுத்தது கை எல்லாமே கரெக்டான இறக்கம் உடம்பளவு எல்லாத்துலேயுமே கரெக்டாக தைச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னும் போகி பண்டிகை தான். அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எங்கள் தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி.